அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது டெக் நியூஸ். ஆமாங்க, நிறைய லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் இருக்குது. அதை தான் ஒன்று ஒன்றா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டெக் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Honor 20 லான்ச். ஹுவாவேயோட சப் பிராண்ட் ஹானர் வந்து நேற்று லண்டனில் அவங்களோட Honor 20 சீரீஸ் லான்ச் பண்ணாங்க. அதில் Honor 20, Honor 20 Pro, Honor 20 Liteன்னு 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணாங்க. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதுனால எக்ஸலன்ட் ஸ்பெக்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. Honor 20, Honor 20 Pro ரெண்டுமே கிரின் 980 குவாட் கேமரா, IPS LCD டிஸ்பிளே, பஞ்ச் ஹோல் நாச். அது மட்டும் இல்லை, 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுத்துலையும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்து Honor 20 Pro வந்து 4000 mAhம், Honor 20 வந்து 3750 mAhம் கொடுத்துருக்காங்க. இதோட குவாட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Honor 20 Proவோட குவாட் கேமராவில் வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ், அதாவது டெப்த் சென்சார் வந்து 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுவே Honor 20ல் வந்து டெப்த் சென்சார் வந்து 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இது கூட Honor 20 Lite கிரின் 710லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த Honor 20 சீரீஸ் இந்தியாவில் June 11th லான்ச் ஆகுது. இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் கேன்சல் ஹுவாவேஸ் லைசன்ஸ். ஆமாங்க, கூகுள் வந்து ஹுவாவேயோட ஆண்ட்ராய்டு பிஸ்னஸ் லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒருவேளை நீங்கள் ஹானர் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு எந்த கூகுள் ஆப்ஸுமே உங்களுக்கு ஒர்க் ஆகாது. முக்கியமாக வந்து யூடியூப் அண்ட் ஜிமெயில் எல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அது மட்டும் இல்லை, யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஹுவாவே கம்பெனியை வந்து பிளாக் லிஸ்டட் கம்பெனியாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் யூஎஸில் இருக்க எந்த மேனுஃபேக்சரர்ஸுமே இனிமேல் ஹுவாவேயோட பிஸ்னஸ் டைப் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் இன்டெல், குவால்கம் இவங்க யாருமே வந்து இனிமேல் ஹுவாவேயோட எந்த பிஸ்னஸ் டைப்பும் வச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த சஸ்பென்ஷனுக்கு வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து 90 days டைம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து கஸ்டமர்ஸ் யாருமே எந்த ட்ரபிள்லையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த 90 daysக்கு வந்து ஹுவாவே ஸ்மார்ட் ஃபோன், ஹானர் ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் வரும். அதுக்கப்புறம் இதை பேன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஹுவாவே வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் ஹானர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி திடீர்னு ஒரு சஸ்பென்ஷன் பண்ணது வந்து ஹுவாவே கம்பெனிக்கு மட்டும் இல்லை, ஹானர் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே இது பெரிய அதிர்ச்சி தான். ஸோ 90 days டைமில் இந்த சஸ்பென்ஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா இல்லை கேன்சல் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, ஹுவாவே அவங்களோட ஆண்ட்ராய்டு ஆல்டர்னேட்டிவும் சூஸ் பண்ணிட்டாங்க. ஆப்பிளோட iOS மாதிரி ஹுவாவே அவங்களோட ஓன் ஓஎஸ்க்கான ஒர்க்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. கூகுள் வந்து அவங்களோட ஆப்ஸ் வந்து ஹுவாவே ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணதுனால இனிமேல் வந்து ஹுவாவே வந்து அவங்களோட ஓன் ஓஎஸில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ஓஎஸ் வந்து இந்த வருஷம் மிடில் தான் ரெடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இனிமேல் ஹுவாவே ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து அவங்களோட ஓன் ஓஎஸ் தான் இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க எலெக்ஷன் ரிசல்ட் 2019 நாளைக்கு May 23rd வரப்போகுது. இந்த ரிசல்ட்டை நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் மூலியமாகவும் பார்த்துக்கலாம். ஆமாங்க, கூகுள் வந்து இந்தியன் கவர்மெண்ட் ப்ராட்காஸ்டிங் சேனல், அதாவது டிடி நியூஸோட கொலாப் பண்ணி லைவ் ஸ்ட்ரீம்க்கான வேலைகள் பண்ணியிருக்காங்க. அதனால் நாளைக்கு இதை நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் லாகின் பண்ணிங்கன்னா டிடி நியூஸ் சேனல் வழியாக இதை நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமில் எப்போவுமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இது 14 ரீஜனல் லாங்குவேஜஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டை நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமாக யூடியூப் ஆப் வழியாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாமியோட சப் பிராண்ட் ரெட்மியோட கில்லர் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் Redmi K20 Pro வந்து May 28 லான்ச் ஆக போகுது. இது ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இன்டர்நெட்டில், ட்விட்டரில் வந்துட்டே இருக்குது. ரீசெண்டாக இதை பற்றின ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இது வந்து 7th ஜென்ரேஷன் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட லான்ச் ஆக போகுதுன்னு. 7th ஜென்ரேஷன் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னா, இந்த 7th ஜென் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ரீடரில் என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 3P லென்ஸ் டைப் ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சின்ன மேக்ரோ லென்ஸ் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அது வழியாக இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அன்லாக் பண்ணும். அது மட்டும் இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் ஏரியா வந்து ஏற்கனவே இருந்ததை விட இந்த 7th ஜென்ரேஷன் வெர்ஷனில் வந்து 15% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இதோட ஃபோட்டோ சென்சிட்டிவ் ஏரியா வந்து 100% பெட்டராக இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை விட. இதோட இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மட்டும் இல்லை, எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஏற்கனவே இந்த வீடியோ நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக ரொம்பவே எதிர்பார்ப்புகளோட லான்ச் ஆன Redmi Note 7 வந்து இனிமேல் Redmi Note 7S அப்படிங்கிற பேரில் தான் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு ஷாமி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
ஆமாங்க, ரீசெண்டாக ஷாமி வந்து ரெட்மி நோட் 7S அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. இது வந்து ரெட்மி நோட் 7 சைனா வெர்ஷனோட எக்ஸாக்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட லான்ச் பண்ணாங்க. அதனால இந்தியாவில் இருக்க ரெட்மி நோட் 7 வந்து இனிமேல் அவைலபிளாக இருக்காது. அதுக்கு பதில் ரெட்மி நோட் 7S அது அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் எல்லாமே அவங்க ட்விட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் ரெட்மி நோட் 7 வந்து இந்தியாவில் ரெட்மி நோட் 7S அப்படிங்கிற பேரில் தான் அவைலபிளாக இருக்கும். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனி நாட் கான்சென்ட்ரேட் ஆன் இந்தியா. ஆமாங்க, சோனி வந்து இனிமேல் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இந்தியாவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்தியா, கனடா, ஆஃப்ரிக்கான்னு நிறைய கண்ட்ரீஸில் அவங்களோட பிஸ்னஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வேறு சில கண்ட்ரீஸில் ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. தாய்வான், ஜப்பான், யூரோப் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ண போகிறதாவும், இந்தியாவில் இனிமேல் சோனி கம்பெனிஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இனிமேல் சோனி பிராண்டோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ், டிவிஸ் இதெல்லாம் வந்து இந்தியாவில் எவ்வளோ தூரம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இதோட இன்றைக்கி டெக் நியூஸ் முடிஞ்சது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா தவறாமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டெக் நியூஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.